மழை எந்த அளவுக்கு பெய்திருக்கிறது, எந்த பகுதியில் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதர மாவட்டங்களில் மழை தாக்கம் எவ்வாறு உள்ளது, எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, குறிப்பா மயிலாடுதுறை, திருவாரூர் ஆட்சியர் சொல்லுங்க. நிவாரண மையங்கள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடும் மழை பெய்து வரும் இந்த நேரத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மாவட்ட ஆட்சியருடைய கடமையாகும். தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே அவர்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நாகப்பட்டினத்தில் எவ்வளவு முகாம்கள் நடத்த தொடங்கப்பட்டுள்ளன, மற்ற மாவட்ட ஆட்சியர்களை தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். அதேபோல மக்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம், குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளை மாவட்ட ஆட்சியர்கள் நீங்கள் தான் முறையாக செய்து தரணும். டெல்டா மாவட்டங்கள்ல இந்த மழையின் காரணமா பயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே மாவட்ட ஆட்சியர்கள், ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வள ஆதாரத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து வயல்வெளிகளில் தேங்கக்கூடிய மழைநீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழைக்கு பின் எடுக்க வேண்டிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து விவசாயிகளுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கப்பட வேண்டும். இதனை வேளாண்மை துறை மூலமாக மேற்கொள்ள இப்போதே திட்டமிட வேண்டும். மழை முடிந்தவுடன் பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகளை திறப்பதற்கு முன்பாக பழைய கட்டிடங்கள் அனைத்தையும் பொறியாளர் மூலமாக ஆய்வு செஞ்சு பின்னர் மாணவ மாணவியர் பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை அனுமதிக்க வேண்டும். அவர்கள் பாதுகாப்பிற்கு எல்லாவற்றும் முக்கியமானது என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். சார், நேற்று நைட்டு ரெயின்ஸ் 1 சென்டிமீட்டர் மழை மட்டும் தான் நமக்கு பெஞ்சிருக்கு சார். இன்னைக்கு மார்னிங் 8:30 கொஞ்சம் ரெயின்ஸ் பிக்கப் ஆயிருக்கு. நமக்கு சராசரி 8:30 12 மணி வரைக்கும் 2 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு சார். நேற்றே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இலவச தொலைபேசி எண், கால் சென்டர் எமர்ஜென்சி நம்பரும் பிரஸ் ரிலீஸ் வழி கொடுத்திருக்கிறோம். டெம்பரரி ரிலீஃப் ஷெல்டர்ஸ் நமக்கு 11 சைக்ளோன் ஷெல்டர்ஸ் ரெடியா இருக்கிறது. 6 மல்டிபர்பஸ் இவாகுவேஷன் ஷெல்டர்ஸும் தயார் நிலையில் உள்ளது சார். கள ஆய்வை மேற்கொண்டு தயார் நிலையில் இருக்கிறது சார். நம்ம மயிலாடுதுறை பொறுத்தவரை காலையில வரைக்கும் ஒரு 8:30 வரைக்கும் 1.5 சென்டிமீட்டர் 15 mm தான் பெஞ்சது சார். இப்போ காலையில 8:30க்கு அப்புறம் இப்போ கரெக்டா இப்போ வரைக்கும் 9.9 mm தான் சார் பெஞ்சிருக்கு, அதாவது 1 சென்டிமீட்டர். மயிலாடுதுறை பொறுத்தவரை நமக்கு அந்த டீசில்டிங் டீப்பா பண்ணதுனால நமக்கு எங்கேயுமே தண்ணி தேங்காம நாங்க பாத்துட்டு இருக்கோம் சார். அதை என்ஷூர் பண்ணிருக்கோம் சார். கண்ட்ரோல் ரூம் 24 hours இயங்கிட்டு இருக்கு சார். கண்ட்ரோல் ரூம் கலெக்டரேட்ல ஒண்ணு இருக்கு சார். அதே போல எஸ்பி ஆபீஸ் ஒரு கண்ட்ரோல் ரூம், அதே போல இபில ஒரு கண்ட்ரோல் ரூம், எல்லா இடத்துலயுமே கண்ட்ரோல் ரூம் 24/7 செயல்பட்டு இருக்கு சார். மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? மெடிக்கலை பொறுத்தளவுல ஒரு 5 டீம்ஸ் இருக்கு சார். மொபைல் டீம் வச்சிருக்கோம் 5 டீம்ஸ். அது இல்லாம ஜிஹெச்எஸ் ஒரு 6 ஜிஹெச்எஸ் இருக்கு. அதுல எமர்ஜென்சி வார்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சார். டாக்டர்ஸ் அலர்ட்டா இருக்காங்க சார். திருவாரூர் பொறுத்த வரைக்கும் காலையில இருந்து நம்மளுக்கு ஒரு 22 mm மழை தான் சார் பெஞ்சிருக்கு. அதிகமா திருவாரூர் தாலுக்கால ஒரு 5 சென்டிமீட்டர் மழையை பதிவாயிருக்கு சார். நம்மளுக்கு 6 மல்டிபர்பஸ் இவாகுவேஷன் ஷெல்டரும் 235 ஸ்கூல்ஸ், அங்கன்வாடிஸ், கம்யூனிட்டி ஹால்ஸ், கல்யாண மண்டபம், அதர் ஷெல்டர்ஸும் ரெடியா இருக்குங்க சார். பாதிப்பு இது வரைக்கும் எதுவும் நம்மளுக்கு இல்லைங்க சார். இப்போ மழைக்கான ப்ரிப்பேர்னஸ் மெஷர்ஸ் தான் சார். நம்ம WID மூலமா ஒரு 30 கிலோமீட்டர் எங்கெல்லாம் ஆகாய தாமரை கொஞ்சம் வெண்ட் அடைச்சிருக்கோம் அதையும் தூர்வாரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார். NDRF டீம் ஒரு 30 பேர் இன்னைக்கு கிளம்பி ஈவினிங் நமக்கு வராங்க சார். கடலூர்ல ரேஷன் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த வல்னரபிள் பாயிண்ட்ஸ்ல போதிய அளவுக்கு ஸ்டாக் இருக்கு சார். வரக்கூட மழையும் நாங்க எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் சார். மீனவர்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? பிஷர்மேன் யாரும் சீல இல்லைங்க சார். போட்ஸ் எல்லாம் பாதுகாப்பான நிலையில தான் சார் இருக்கு. தேங்க்யூ சார். சார், நம்மளோட மாவட்டத்துல இன்னைக்கு 59 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு இருக்குங்க சார். மாவட்டத்துல ஆல்ரெடி 3 மீட்டிங்ஸ் போட்டு 66 இன்டர் டிபார்ட்மெண்டல் டீம்ஸ் ஃபீல்ட்ல ஆக்டிவா இருக்காங்க சார். இப்போ வரைக்கும் 251 ரிலீஃப் சென்டர் நம்ம தயார் நிலையில வச்சிருக்கோம். பட் வந்திருக்க மழைக்கு யாரையும் மூவ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை சார். ரேஷன்ல தேவையான பொருட்கள் நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் சார். ஆவினை பொறுத்த மட்டும் பாலும் நம்ம கிட்ட போதிய அளவுக்கு ஸ்டாக் இருக்கு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட், டிடி ஹெல்த், ஜேடி ஹெல்த், டீன் எல்லாருமே மருந்துகள் தயார் நிலையில நம்ம வச்சிருக்கோம் சார். நம்மளுடைய மீனவர்கள் அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம் கிராமங்கள்ல அதிகமா கோஸ்டல் ஏரியாங்கிறதுனால அவங்களையும் கடலுக்கு போக கூடாது அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையுமே முந்தானேத்தில இருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சார். போட் எல்லாமே சேஃபா இருக்குங்க சார். நன்றிங்க சார். கடந்த ஒரு வாரத்தில் மழை எதுவும் இல்லை சார். நேற்று நைட்டும் எதுவும் மழை இல்லைங்க சார். இன்னைக்கு மார்னிங் மட்டும் லைட்டான தூறல் மட்டும் இருக்கு சார். மக்களுக்கு 12 பல்நோக்கு புயல் பாதுகாப்பு மையம் இருக்கு சார். அது தயார் நிலையில் வச்சிருக்கோம் சார்.
அது தவிர கூடுதலாக ஒரு 38 டெம்பரரி ஷெல்டரும் அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்காங்க சார். அது தவிர மாவட்டத்து முழுவதும் 805 டெம்பரரி ஷெல்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சார். மழை அளவு அதிகமாக உள்ள பகுதிகளில் மக்களை அங்க தங்க வைத்து அவர்களுக்கான உணவுகளை ஏற்பாடு செய்வதற்கும் நடவடிக்கை எடுத்திருக்கு சார்.